Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம SBA PO, IBPS PO, clerk, SO, then நம்ம நியூ இந்தியா அஷூரன்ஸ் உடைய prelims exams எல்லாம் இருக்குல, இன்சூரன்ஸ் உடைய prelims exam எல்லாத்துக்குமே நான் ஸ்டடி பிளானரா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட டே 2ல இன்னைக்கு இருக்கும். அதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா para jumbles இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? and then guys ஒரு free bank exam IBPS SO உடைய prelims-க்கான mock test உடைய லிங்க் கொடுத்திருக்கேன். அது வந்து not only for IBPS SO க்கு prepare பண்றவங்க மட்டும் தான் லைக் என்ன சொல்றது அதை அட்டெண்ட் பண்ணணும் அப்படினு கிடையாது. நீங்க இதுல இருக்கிற எல்லா prelims-க்குமே அது ஒரு காமனா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க அது ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லேருந்து ஒரு இங்கிலீஷ் பெய்டு ஒக்காபுலரிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து வேணும்னா என்ரோல் பண்ணிக்கோங்க கைஸ். ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே கைஸ் ஃபைன். ஓகே ஓகே கைஸ், ஸோ para jumblesனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஓகே ஓகே, ஸோ para jumbles அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் இருக்கிற சென்டென்ஸ் வந்து ஜம்பிள் ஆகி இருக்கும். ஜம்பிள்னா அது கலைஞ்சு இருக்கும், ஜம்பிள் ஆகி இருக்கும். அதை நம்ம சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணணும். சீக்வன்ஸானா என்னது? ஒரு கலைஞ்சிருக்கிற சென்டென்சஸை கரெக்டாக ஒரு பேராகிராஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் para jumbles அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் ஒன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த para jumble நம்ம எப்படி என்ன சொல்கிறது எப்படி நம்ம அதை ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ஃபிக்ஸடாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரிமைனிங் ஒரு 5 சென்டென்ஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி கொடுக்காம மொத்தமாகவே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எலிமினேட் பண்ணணும். எதை எலிமினேட் பண்ணணும்னா ப்ரோனவுன்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் கண்டிப்பாகவே இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ப்ரோனவுன்ஸ் தான் என்னது? திஸ், இட், ஹீ, மே, தே, இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா திஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை பற்றி ஆல்ரெடி அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கணும். அப்போ தான் திஸ்ன்னு யூஸ் பண்ண முடியும். இட்டும் அப்படிதான், ஹீயும் அப்படிதான், ஷீயும் அப்படிதான், தேயும் அப்படிதான். இந்த மாதிரி இந்த ப்ரோனவுன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னா அதெல்லாம் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அது இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா கைஸ்? அது இல்லாமல் ரிமைனிங் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு அதில் எது ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி இருக்கு, ஆர் ஒரு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. அது புரியுதுங்களா கைஸ்? ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லாமல் சொல்ல வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸாக இந்த எலிமினேட் பண்ணியிருப்பீங்கல்ல, ப்ரொனவுன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி இருக்கும். ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் ஒரு முழுசாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோனவுன்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, அதை இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டையே கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியோ இந்த இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கண்டிப்பாகவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்னா இதோட ஒரு எக்ஸ்பிளைன்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், ஆர் இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாக அந்த மிடில் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கல்ல, அதை பற்றின ஹிஸ்ட்ரி ஆர் அதை பற்றின ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஆர் அதை பற்றின ஒரு அதுக்கு சப்போர்ட்டிங்கான ஒரு பெரிய விஷயம் எப்போவுமே வந்துட்டு மிடில் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகைன் இந்த ப்ரோனவுன்ஸ் வச்சு தான் நீங்கள் மோஸ்ட்லி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரோனவுன்ஸ் திஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்குது, அதை வச்சு எதாவது சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். இப்போ திஸ்ன்னு ஒன்று சொல்ல வராங்கன்னா அதுக்கு முன்னாடி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடி வரும். அந்த மாதிரி மோஸ்ட்லி ப்ரோனவுன்ஸ் வச்சு மேக்ஸிமம் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், அதை வச்சு நீங்கள் புரியும் போது உங்களுக்கு நல்லா புரியும் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த para jumblesே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பிளானர்லேயே ஒரு ஆல்மோஸ்ட் 3 to 4 டைம்ஸ் para jumblesே வருது. இன்னைக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? திரும்ப நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே வந்துடலாம். ஓகே ஓகே, ஸோ ஹவவர் இஃப் ஜேஎஸ் மில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட்
மேலால ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரோனவுன்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகுறது எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, திஸ்ன்னு வருது. கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்காது. கரெக்டா? நெக்ஸ்ட், however if J.S. Mill did not allow even the majority to delimit an individual's freedom of expression to avoid the tyranny of majority அப்படின்னு இருக்கு. ஏதோ ஒன்று பத்தி சொல்றாங்க. கண்டிப்பா இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்காது. The world of social media has in recent times seen a deluge of extreme instances of freedom of expression அப்படிங்கிறாங்க. deluge அப்படின்னு என்னதுன்னா ரொம்ப அதிகப்படியான, அதாவது இப்படி சொல்லுவாங்க, இட் இஸ் flooded with அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்காத விட ரொம்ப அதிகமான, அதான் deluge of extremeனா இட்ஸ் flooded with அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மீனிங். ரொம்ப அதிகப்படியான இது. அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் இஷ்டப்படி என்னென்னமோ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹவு கேன் ஃபேக்ட்ஸ் பி கால்ட் ஆன் டு டீலிமிட் இட்? டெஃபினட்டா இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐ வுட் லைக் டு ஆர்கியூ தட் இட் இஸ் இன்டீட் என்று இட் இஸ்ன்னு சொல்லுது. இட்டுனா இட்டுங்க ஏதோ ஒன்று பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. More importantly, is fact-checking of free expression internal or external to liberalism? Sometimes question கேட்கறது கூட first statement-ஆ இருக்கலாம். But more importantly, அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டெஃபினட்டாகவே this must be its first statement. ஓகேங்களா? The world of social media has in recent times seen a deluge of extreme instances of freedom of expression அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அப்படின்னு இருக்கு. இங்கே பாருங்களேன், this has given rise to the need for fact checking to distinguish facts from false information. அதாவது ஒருத்தங்க எல்லாமே இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அது உண்மையா பொய்யா இஷ்டத்துக்கு என்னெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட் கண்டிப்பா இதா தானே இருக்கணும். அப்போ நம்ம ஒரு ஃபேக்ட் செக்கிங் மாதிரி ஒன்று இருக்கணும். அவங்க போடுறது உண்மையா இல்லை ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனா? அப்போ கண்டிப்பா இதுக்கு ரிலேட்டடா கண்டிப்பா வரது இந்த ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி திஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், okay guys, how can facts be called on to delimit it? How you'd like to argue that it is no? More importantly, no guys. So this is next பாத்தீங்கன்னா, however if J.S. Mill did not allow even the majority to delimit an individual's freedom of expression to avoid the tyranny of majority அப்படின்னு இருக்கு. Okay, however if J.S. Mill did not allow even the majority to delimit அப்படின்னா வரையறைன்னு சொல்லுவாங்க, ஒரு கோடு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் வரையறை அப்படிங்கிறதா delimit அப்படிங்கிறது. delimit an individual freedom of expression. ஓகே, to avoid the tyranny of majority. tyranny அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, கொடுமை, ஒரு அவங்களோட ஒரு மெஜாரிட்டினால வர அந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? however if J.S. Mill did not allow even the majority to delimit an individual's freedom of expression to avoid the tyranny of majority அப்படிங்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இதாகத்தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ஸையும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனையும் பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நார்மல் விஷயம் மாதிரி சொல்றாங்க. however J.S. Mill did not allow even the majority to delimit an individual's, ஒரு வரையறை மாதிரி நம்ம செட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், how can facts be called on to delimit it அப்படின்னு கேட்குறாங்க. delimit, how can facts be called, ஒரு உண்மையான விஷயங்களுக்கு நம்ம எப்படி வரையறை வைக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. More importantly, is fact checking of free expression internal or external to liberalism அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது எல்லாமே ஒரு கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மெஜாரிட்டி பற்றி சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இதுக்கு அடுத்தது ஃபாலோ ஆகி வர்றது வந்து இந்த விஷயமா தான் இருக்கும். ஹவு கேன் ஃபேக்ட்ஸ் பி கால்ட் ஆன் டு, ஃபேக்ட்ஸை எப்படி நம்ம வரையறை வைக்கிறதுங்கிறதான் டெஃபினட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மோர் இம்பார்ட்டன்ட்லி இஸ் ஃபேக்ட் செக்கிங் ஆஃப் ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் டு லிபரலிசம். திருப்பியும் அந்த ஃபேக்ட்ஸ் பற்றியே தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வரது பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ முடிக்கும் போது எப்படி சொல்றாங்கன்னா, ஐ வுட் லைக் டு ஆர்கியூ தட் இட் இஸ் இன்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக் அப்படின்னா ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா இதுதான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா CBADFE, இதுதான் இதோடைய கரெக்டான ஆர்டர். புரியுதுங்களா கைஸ்? ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த விஷயம் பாருங்களேன், ஹவு கேன் ஃபேக்ட்ஸ் பி கால்ட் ஆன் டு டீலிமிட் இட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வரையறை சொல்றதை பற்றி சொல்றாங்க, டு டீலிமிட் இட் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கணும். அதனால தான் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டாக வருது. ஓகேங்களா?
ஸோ இதை பற்றி பேசிட்டு ஸோ இதோட ஒரு பேட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களா, சேர்ந்தாப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை பற்றி சொல்லிட்டு இதை பற்றி ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த ஃபேக்ட்ஸை பற்றின ஒரு விஷயம் தான் இது. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக முடிக்கிறது நான் ஆர்கியூ பண்ண விரும்புகிறேன். இது வந்து ரொம்ப ஒரு உள்ளார்ந்த இன்ட்ரின்சிக் அப்படின்னா உள்ளார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்ட்ரின்சிக். ஓகேங்களா, உள்ளார்ந்த. ஓகே, அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒரு 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 கொஸ்டின் மாதிரி கேட்குறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அப்புறம் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போகுது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம இது 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 இந்த விஷயம் எதுக்கு எந்த விஷயத்துக்கு வித்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ஸையும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனையும் பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி வரையற வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின் தான் இது. அதுக்கு அடுத்தது இது, அப்புறம் இது. ஓகேங்களா, திரும்ப திரும்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் கைஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஒன்குள்ள போயிடலாம். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணி புரியுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திஸ்ன்னு ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காதா? ஓகே, நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். The dismemberment and downgrading of Jammu and Kashmir were decisions of a popularly elected government, the most handsomely mandated executive in decades அப்படின்னு ஏதோ ஒன்று பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இதை பற்றி தான் சொல்ல வராங்களாங்கிறத நெக்ஸ்ட் புரிஞ்சுட்டு தான் இது வராதா வரலையான்னு சொல்ல முடியும். இட்டுன்னு ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. The latter is not always the consequence of the former, it can often be its casualty. ஸோ கண்டிப்பாக latter formerன்னு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுவும் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் most moments come to pass, some moments extend themselves in ways that they become the annotations on eras அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இதுவாக இருக்கணும், இல்லைனா இதுவாக இருக்கணும். ஓகேங்களா, ஓகே கைஸ், ஃபைன். So actually the dismemberment and downgrade, dismemberment na the members ellame piriyiradu. Okay, and downgrading of Jammu and Kashmir were decisions of a popularly elected government, the most handsomely mandated executive in decades அப்படிங்கறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இது ஒரு விஷயத்தை பற்றி இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது கைஸ். ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இதாக தான் இருக்கணும். ஓகே, மோஸ்ட் மூமெண்ட்ஸ் கம் டு பாஸ், சம் மூமெண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் தெம்செல்ஸ் இன் வேஸ் தட் தே பிகம் த அனோட்டேஷன்ஸ் ஆன் எராஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இதை பற்றி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். கரெக்டாக ஜென்ரலாக ஏதோ ஒன்று பற்றி சொல்லுவாங்களே, இப்படிலாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். Okay, it was a moment that defined to humanity yet again. இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. most moments, இந்த moment அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. just a minute. Okay, maybe next இதை ரீட் பண்ணி பார்க்கலாமே. this day last year was such a moment. okay guys, இந்த இடத்துல moment அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இந்த மொமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கா? this day last year was such a moment, an oracular dissertation on why and we had arrived at August 5, 2019 and what lay ahead அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கா? ஸோ கண்டிப்பாக அப்போ இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட். It was a moment that defined to humanity yet again the fatal error of confusing elections. So இந்த டேட்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆகஸ்ட் 5 ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டோமா, அதை பற்றி சொல்கிறாங்க. defined to yet again the fatal error of confusing elections, even popular elections with democracy அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்தை பற்றி ஸோ இதோட ஒரு கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட்டாக இது இருக்கா? அப்போ இதுதான் தேர்டாக இருக்கணும். ஓகேங்களா, okay guys, next. The dismemberment and downgrading of Jammu and Kashmir were decisions of a popularly elected government, the most handsomely mandated executive in decades அப்படின்னு ஒன்று இருக்கு. இது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வருமா இல்லை இது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வருமானு பார்க்கணும். the latter is not always the consequence of the former, it can often be its casualty அப்படின்னு சொல்கிறாங்க. okay, the latter is not always the consequence of the former, it can often be its casualty அப்படிங்கிறாங்க. okay guys, the fatal error of confusing elections, even popular elections with democracy அப்படிங்கிறாங்க. okay, so the latter is not always the consequence of the former, it can often be its casualty அப்படிங்கிறது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த் அப்படிங்கிறத விட நீங்கள் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எது வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் கைஸ். இட் கேன் ஆஃபன் பீட்ஸ் கேஷுவாலிட்டி. இதை விட இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். the dismemberment and downgrading of Jammu and Kashmir were decisions of a popularly elected government, the most handsomely mandated executive in decades அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கா? அப்போ டெஃபினட்டாக இதுதான் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டாக வரும்.
அப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது இதோட ஒரு கண்டினியூஷன், அப்போ இதுதான் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். லேட்டர் ஃபார்மர்னா இது முந்தின இதை விட இதுதான் இதோட கான்சிக்வன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போ இதுதான் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். கரெக்ட் தானே கைஸ்? ஓகே, இப்போ எந்த ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஏ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, சி வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு, டி வந்து ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டு, பி வந்து ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா கைஸ்? ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸோட மீனிங் தெரியணும் அப்படின்னா, எந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை இப்போ நான் உங்களுக்கு மேபி எந்த வேர்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கேஷுவாலிட்டி அப்படின்னா ஒரு விபத்து அப்படின்னு சொல்லுவோம்ல. சாரி கைஸ், தற்செயலா நடந்தது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கேஷுவாலிட்டி அப்படின்னா ஒரு மீனிங் இந்த இடத்துல. ஆரக்குலர் டிசர்டேஷன் அப்படின்னா ஒரு ஆய்வு கட்டுரைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? தமிழ்ல உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதுதான் மீனிங். இப்போ நீங்க திரும்ப திரும்ப இந்த வேர்ட்ஸ் வேற எல்லா வேர்ட்ஸுமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நீங்க திரும்ப திரும்ப இதை நீங்க கொஞ்சம் ரிலேட் பண்ணிலாம் சொல்லி பாருங்க, உங்களுக்கே ஈஸியா புரியும் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் வித் த பிஜேபிஸ், மேபி இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிஷ்னலி அப்படின்னு இருக்கு, ஸோ கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லீடர்ஸ் ஆஃப் த ரூலிங்னு ஒன்று ஆரம்பிக்குது, ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ்டர் சிங் இஸ் கன்சிடர்ட் க்ளோஸ் டு, ஓகே, இதுவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எண்ட் அப்படின்னு இருக்கு, ஸோ கண்டிப்பாக இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிஸ்டர் சிங் செட் த டிஸ்கஸ்ட் ஹவு டு ஸ்ட்ரென்தன். ஓகே கைஸ், ஸோ எலிமினேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் மட்டும்தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருக்கலாம்னு பார்க்கலாம். Okay, the seat sharing arrangement with the BJP is in the final and last stage. It will be announced soon. JDU Rajya Sabha member RCP Singh told journalists after a 4-hour state executive meeting on Sunday. அப்படின்றது first statement இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது leaders of the ruling Janata Dal in Bihar said seat sharing talks for the 2018 Lok Sabha poll with the BJP were in the last stage and a deal would be announced soon அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் அனௌன்ஸ்டு சூன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க, இதுவும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்டர் சிங் இஸ் கன்சிடர்ட் க்ளோஸ் டு JDU president and Bihar chief minister JDU will give priority to the youth and he added அப்படின்னு இருக்கிறனால கண்டிப்பாக இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. he added அப்படிங்கிறாங்க. ஓகே கைஸ், next Mr. Singh said the executive discussed how to strengthen and expand the organization. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா அப்படிங்கிறதுல தான் இப்போ கன்ஃபியூஷன். ஓகே கைஸ், இப்போ நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். Leaders of the ruling Janata Dal in Bihar said seat sharing talks for the 2019 Lok Sabha poll with BJP were in the last stage and a deal would be announced soon அப்படின்னு சொல்றாங்க. The leaders of the இவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். The seat sharing arrangement with the BJP is in the final and last stage. It will be announced soon. And the Janata Dal member told journalists after a 4-hour state executive meeting on Sunday அப்படிங்கிறாங்க. ஓகே கைஸ், ஃபைன், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜனதா தள் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டி வந்து அந்த பார்ட்டியோடைய லீடர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சீட் ஷேரிங் இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, டீல் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீட்டிங் மாதிரி அவங்க இருக்குல்ல, அதில் அவங்க பேசிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த விஷயத்தை அவன் இங்கே அனௌன்ஸ் பண்ணுறான். புரியுதுங்களா கைஸ்? இது ஆக்சுவலி ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குது, அந்த மீட்டிங்கில் அவங்க இதை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரணும், இதோட தொடர்புடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணதை ஒருத்தர் சொல்கிறாரு, அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரணும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ திஸ் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் திஸ் மஸ்ட் பி த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த JDU ராஜ்யசபா மெம்பர் தானே சொல்கிறாரு, ஸோ அடிஷ்னலின்னு சொல்லும்போது அப்போ இவரே தான் திரும்பவும் சொல்கிறாரு, அப்போ இதுதான் கண்டிப்பாக தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். Okay. Additionally, JDU said the BJP had assured the party 15 of the 40 seats. The other NDA allies RLCP have been demanding early finalization of seat sharing அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதோட ஒரு கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சிங் இஸ் கன்சிடர்ட் க்ளோஸ் டு ஜேடி பிரசிடென்ட் அண்ட் பீகார் சீஃப் மினிஸ்டர் ஜேடி வில் கிவ் ப்ரையாரிட்டி ஹி ஆடட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கிறது தானே இது. அப்ப கண்டிப்பா இதுதான் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டா வந்தாகணும். நெக்ஸ்ட் இந்த எண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த எண்ட் அப்படின்னு இருக்கிறனால கண்டிப்பா இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இதான் இருக்கணும். Mr. Singh said the executive discussed how to strengthen and expand the organization. அப்ப இதுதான் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும். இந்த எண்டுன்னு இருக்கிறது டெஃபினட்டாவே இதுதான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது சி, அடுத்தது ஏ, அப்புறம் பி, அப்புறம் டி, அப்புறம் எஃப், அப்புறம் இ. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. அந்த மீட்டிங்கில் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அந்த மீட்டிங்கில் பேசுனதை ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறது அப்படியே ஒரு சீக்வன்ஸாக வந்துட்டே இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன் தாங்க இது. ஓகேங்களா. ஓகே கைஸ், தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அதர் ரிசோர்சஸ் ஆர் ஆல்சோ ஹெவிலி ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட். கண்டிப்பாக அதர் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. த கவர்மெண்ட் ஃபினான்ஸ் ஃபார் வெல் டிகிங் அண்ட் பப் இன்ஸ்டலேஷன் வித் all have enabled this process அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த this processனா என்னது? ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கணும். கரெக்டா? அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிரவுண்ட் வாட்டர் இஸ் த பேக் போன் ஆஃப் ரூரல் எக்கானமி இன் போத் செமி ஆரிட் அண்ட் ஏரிட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த அலூவியல் ஏரியாஸ் ஆஃப் பஞ்சாப் கீப் ஃபாலிங் இன்க்ரீசிங் அந்த காஸ்ட் ஆஃப் பம்பிங் அப்படின்னு இருக்கு. ஓகே கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட ஓகே கைஸ் மேபி இது கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. த பாஸ்ட் 4 decades have witnessed an explosion in well numbers in these regions அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மோர் ஓவர் இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எது? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஓகே கைஸ், groundwater is the backbone of rural economy in both semi-arid and arid regions of India. So this must be the first state. Okay, so the next one பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த regions பத்தி பேசியிருக்காங்க. அதே regions இங்க வந்திருக்கா? The regions, these regions. அப்போ இதான செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். The past 4 decades has witnessed an explosion in well numbers in these regions for irrigated farming அப்படின்னு இருக்கு. அப்போ டெஃபினட்டாக இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா the government finance for well digging and pump installation with capital subsidies, massive rural electrification, pervasive energy subsidies all have enabled this process to aggravate அப்படிங்கிறாங்க. அப்போ this process இந்த process தானே for irrigated farming அப்படின்னு தானே சொல்றாங்க. irrigated farming. அப்போ இந்த process அப்படின்னு அவங்க சொல்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ இதோட கண்டினியூஷனா இது தானே கைஸ் இருக்கணும். புரியுதுங்களா? in these regions for irrigated farmingனு சொல்றாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் பத்தி எங்க பேசுறாங்கன்னா இந்த இடத்துல பேசுறாங்க. அப்போ இதோட ஒரு கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட்டா இதா தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மோர் ஓவர் இன் ஹார்ட் ராக்ஸ் நோ. Next one, other resources are also heavily over exploited in many of these regions. Depletion in no guys, இது வருமா or A வருமா? Other resources are also heavily over exploited in many of these regions. Okay guys, so definitely இதுதான் third statement-ஆ வரணும். fourth இது வரணுமான்னு பார்க்கலாம். Other resources are also heavily over exploited in many of these regions. Depletion is causing economic and social distress in rural areas, though the manifestation is different in different settings அப்படின்னு சொல்றாங்க. So definitely இதுக்கு அடுத்தது இதுதான் வந்தாகணும். So this must be the fourth statement. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இந்த அலுவியல் ஏரியாஸ் ஆஃப் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வாட்டர் டேபிள்ஸ் கீப் ஃபாலிங் இன்க்ரீசிங் த காஸ்ட் ஆஃப் பம்பிங். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எது வருதுன்னு பார்த்து கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் இந்த ஹார்ட் ராக் ஏரியாஸ் ஆஃப் ஏபி இது there are rampant well failures and seasonal depletion அப்படின்னு சொல்லி முடிக்கலாமா? இல்லை இந்த அலுவியல் ஏரியாஸ் ஆஃப் பஞ்சாப் வாட்டர் டேபிள்ஸ் கீப் ஃபாலிங் இன்க்ரீசிங் த காஸ்ட் ஆஃப் பம்பிங் அப்படின்னு சொல்லாமா? நோ கைஸ். ஓகேங்களா. ஸோ மோர் ஓவர் அப்படின்னு சொல்றது ஸோ இதோட ஒரு கண்டினியூஷனாக தான் இது இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், இதுதான் சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். புரியுதுங்களா கைஸ்? மோர் ஓவர் இந்த ஹார்ட் ராக் ஏரியாஸ் ஆஃப் அப்போ இந்த ஏரியா சொல்லிட்டு இதோட தான் மோர் ஓவர்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்போ இதான் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அவ்வளோதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சி, அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ, அடுத்தது பி, அடுத்தது ஏ, அப்புறம் டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், லாஸ்ட் ஒன்.
ஓகே the tactics of these cheats னு ஆரம்பிக்குதா கண்டிப்பா these இது பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கணும் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்காது most people have now realized that the so called miracles or effects of scientific principles அப்படிங்கிற so called miracles are called இதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க so called miracles வந்து இதோட எஃபெக்டா தான் இருக்கும்ங்கறாங்க இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல thus such awakening இதனால அப்படிங்கறது சொல்றாங்க ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல awareness of scientific discoveries and inventions has led the common folk to get rid of superstitions இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு therefore அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்காது ஸோ இதுவும் introductory statementா இருக்காது they have also realized they have ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்காது ஓகேங்களா ஃபைன் கைஸ் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா எது இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பா இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும் அவேர்னஸ் ஆஃப் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அதாவது நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸும் புது புது கண்டுபிடிப்புகள்னாலும் நிறைய காமன் மக்கள் வந்து மூட நம்பிக்கையிலேருந்து வெளி வந்திருக்காங்க கெட் ரிட் ஆஃப் அவங்களால வெளிவர முடியுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ கண்டிப்பா இதோட கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட் இதாக தானே தான் கைஸ் இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட் பீப்புள் ஹவ் நோ ரியலைஸ் தட் த சோ கால்ட் மிராக்கிள்ஸ் ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் அவங்களால இப்போ ரியலைஸ் பண்ணிக்க முடியுது இந்த ஏதாவது வித்தியாசமா நடந்ததுன்னா அது மூட நம்பிக்கைனா நம்ம மூட நம்பிக்கையெல்லாம் தவிர்த்துட்டு ஏதோ சயின்டிஃபிக் ரிலேட்டடாக தான் நடக்குது ஸோ கண்டிப்பா இதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும் நெக்ஸ்ட் ஓகே இந்த பீப்புள் பத்தி சொல்ற அடுத்த விஷயம் தே அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க கேஸ் தே ஹவ் ஆல்சோ ரியலைஸ்ட் தே ஹவ் நவ் ரியலைஸ்ட் இருக்கு தே ஹவ் ஆல்சோ ரியலைஸ்ட் ஸோ கண்டிப்பா இதோட கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இதாக தான் இருக்கணும் ஹவு கன்னிங் பீப்புள் ஹேட் பீன் சீட்டிங் தம் ஸோ இந்த சில மூட நம்பிக்கையினால அந்த கன்னிங் பீப்புள் நம்மள எப்படி சீட் பண்ணாங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ திஸ் மஸ்ட் பி த தேர்ட் ஒன் இந்த சீட் பத்தி அடுத்தது இருக்கிறது இங்க கேஸ் சீட்ஸ் ஸோ கண்டிப்பா the tactics of these cheats have come down drastically அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுதான் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும் நெக்ஸ்ட் therefore they are trying to find out other ways and means to accomplish their selfish motives அப்படிங்கிறாங்க அப்போ அந்த கன்னிங்கான பீப்புள் வேற நிறைய வேஸை கண்டுபிடிக்கிறாங்க அவங்களோட செல்ஃபிஷான விஷயங்களை இந்த மூட நம்பிக்கையினால பண்ண முடியாததுக்கு வேற விஷயங்களை பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க அப்போ this must be the fifth one thus such awakening will certainly reduce the agony of the common folk அப்படிங்கிறாங்க so this must be the last one simple one தான் guys okay so DBF A DBFA EC this is the correct order guys ஓகேங்களா it's as simple as that உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப சில விஷயத்தை ரீட் பண்ணுங்க introductory statement அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சிருக்கும் ஒரு ப்ரோனவுன்ஸை வச்சு இன்னொன்று எப்படி ரிலேட் பண்ணணுங்கிறது புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா ஃபைன் கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபைன் கேஸ் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்